அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதில் இன்று ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு கட்டாயம் நம்ம எல்லோருமே ஓதிக்கொள்ள வேண்டிய மிக எளிமையான 12 திக்ருகளை தான் பார்க்க போகிறோம். 12 வார்த்தை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப இலகுவாக ஓதிடலாம். மிகச்சரியா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷத்துல இந்த 12 திக்ருகளையுமே நம்மால ஓதி முடிக்க முடியும். ரொம்ப ரொம்ப இலகுவானது தான். ஆனால் இதனுடைய பலன்களோ அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் தேடி திரியக்கூடிய அத்தனை நியாமத்துக்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. இப்ப நம்ம எல்லாருக்குமே தேவைகள் என்பது வேறு வேறு மாதிரியே இருக்கும். வேறுபட்டது தான். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாரையுமே தனித்துவமான ஒரு மனிதரா தான் படைச்சிருக்கிறான். ஒருத்தங்கள மாதிரி நமக்கு எதுவுமே இருக்காது. நம்மளுடைய உடல் உறுப்பா இருக்கட்டும், இது நம்மளுடைய உள்ளமா இருக்கட்டும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலா இருக்கட்டும், ஈமானா இருக்கட்டும், வேறுபட்டது தான். கட்டாயம் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒவ்வொரு படைப்புகளுக்குமே தனித்துவத்தை கொடுத்து அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட படைப்பாளனா இருக்கிறான்னு பாருங்க. இதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வானம் பூமியை சிந்திச்சு பாருங்கன்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குறான்ல சொல்றான். ஆனா நம்ம எல்லாரையும் நம்ம சிந்திச்சு பார்த்தாலே போதும், அல்லாஹ் எப்படிப்பட்ட படைப்பாளன்கிறது புரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாரையும் வேறு வேறு மாதிரியா படைச்சு வேறு வேறு தேவைகளை கொடுத்துருக்குறான். ஒருத்தங்களுக்கு பணம் தேவையா இருக்கும், ஒருத்தங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தேவையா இருக்கும், ஒருத்தங்களுக்கு அன்பு தேவையா இருக்கும், ஒருத்தங்களுக்கு புத்திசாலித்தனம் தேவையா இருக்கும், ஒருத்தங்களுக்கு ஈமான் தேவையா இருக்கும், ஒருத்தங்களுக்கு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேவையா இருக்கும், ஒருத்தங்களுக்கு வசதி வாய்ப்புகள் குடும்பம் தேவையா இருக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை படைப்புகள் இருக்கிறதோ அத்தனை படைப்புகளுக்கும் தேவை என்பது வேறுபட்டது. ஆனா அத்தனை தேவைகளையுமே நமக்கு நிறைவேற்றி தருவதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு மிக எளிமையான ரொம்ப சிறப்பான ஒரு அமலை நமக்கு வச்சிருக்கிறான். அது என்ன தெரியுமா? ரொம்ப ஈஸியானது. ஆனா நிறைவான பலனை கொடுக்கக்கூடியது. இத ஓதணும் அப்படின்னா இந்த உலகத்திலையும் அதற்கான பலன் கிடைக்கும், மறுமையிலும் அதற்கான பலன் கிடைக்கும். அதுதான் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள். அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள்ல என்ன இல்லை அப்படின்னா எல்லாமே இருக்குது. எல்லா விதமான தன்மைகளும் இருக்குது. ஒவ்வொரு பெயருக்கும் நம்ம தன்மையை ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. அப்படி அல்லாஹ்வினுடைய தன்மையை பொதித்து வைத்திருக்கக்கூடிய அவனுடைய திருநாமங்கள்ல நம்ம தேர்ந்தெடுத்து சில திருநாமங்களை ஓதினாலே போதும், நம்மளோட எல்லா தேவையும் அல்லாஹ்விடமிருந்து நம்மால அடைந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 திருநாமங்களை நான் சொல்லித்தர போறேன். இந்த 12 திருநாமங்கள்ல கட்டாயம் 98% மக்களுடைய தேவைகள் கபுலாகிரும் நான் சொல்லுவேன். 100க்கு 98 பேருடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு இந்த 12 திக்ரு போதுமானது. கண்டிப்பா அதனால இன்னைக்கு எப்படியாச்சும் நீங்க இந்த திக்ருகளை வெறும் 3 தடவை, ஆனா இதனுடைய அர்த்தத்தை விளங்கி நீங்க ஓதணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஒரு அமலை செய்யும்போது கண்டிப்பா அதுல என்ன இருக்கு, என்ன வார்த்தைகளை சொல்றோங்கிறத கவனிக்கணும். அப்ப அல்லாஹ்வினுடைய தன்மைகளை நம்ம சொல்லும் போது, அவனை புகழும் போது, அவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா அதை விளங்கி நம்ம செய்யணும். சாதாரணமா அல்லாஹ்வினுடைய பெயர்களை நம்ம ஓதக்கூடாது. அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து தான் நம்ம ஓதணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு அர்த்தத்தோட அந்த 12 பெயரை சொல்லி காட்டுறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உணர்ந்து வெறும் 3 தடவை ஓதிட்டு துவா செய்யுங்க. ஏன்னா ஜுமாவுடைய தினத்துல ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு துவாக்கள் கபுலாகக்கூடிய நேரம் இருக்கு. அந்த நேரத்துல இலகுவா ஏதாவது அமல் செய்யணும்னா கண்டிப்பா இந்த அமலை செய்யுங்க. இந்த அமலை இன்னைக்கு மட்டும் கிடையாது, எல்லா வாரமுமே நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கலாம். இன்னும் பீரியட்ஸ்ல இருக்கிறவங்க எங்களால பெரிய அமல் செய்ய முடியல அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? எல்லாருமே இந்த அமலை தாராளமா செய்யலாம். ஒவ்வொரு வாரமும் இதை தொடர்ந்து நீங்க ஓதி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஜுமாவுடைய தினத்துல ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நமக்கு துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரம் இருக்கு. 1. 2வது அல்லாஹ்வினுடைய எந்த திருநாமத்தை எடுத்து துஆ கேட்டாலும் துஆக்கள் கபூலாகும். இந்த 2 விஷயமும் சேர்ந்து உங்களோட வாழ்க்கையில மேஜிக் மிராக்கிளை ஏற்படுத்தும். கண்டிப்பா இதை நீங்க மனதார அல்லாஹ்வினுடைய தன்மைகளை உணர்ந்து நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுடைய துஆ கபூலாகும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நம்பிக்கையோட நீங்க ஓதுங்க. இந்த பதிவை பார்த்துட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய எல்லா தரப்பு மக்களுடைய துஆவையும் அல்லாஹ் கபூலாக்குவான். ஆமீன் சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அப்படிப்பட்ட நிறைவான ஒரு நியாமத்தை பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை தான் நம்ம ஓத போறோம். இப்போ அப்படிப்பட்ட அந்த திருநாமங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம்.
முதல் திருநாமம் யா ரஹ்மான், கிருபையாளனே. இந்த கிருபையாளனுக்குள்ள நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய அத்தனை தேவைகளுமே உள்ளடங்கி இருக்கு. ஏன்னா எது நமக்கு அல்லாஹ் கொடுத்தாலும் அது கிருபை தான். எது நமக்கு அல்லாஹ் கொடுத்தாலும் அவனுடைய கருணை கொண்டு தான் தர்றான். அப்படிப்பட்ட தன்மையை நம்ம சொல்லும்போது கண்டிப்பா அல்லாஹ்விடமிருந்து எல்லாத்தையுமே நம்ம அடைந்து கொள்ள முடியும். விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா அது யா ரஹ்மான் யா ரஹீம் தான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல இதுதான் இஸ்முல் ஆலம். விதியில இல்லாத ஒரு விஷயத்த அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு திருப்பெயர் இது. இதை நீங்க கண்டிப்பா ஓதணும். 2வது திருப்பெயர் யா சலாம். இந்த சலாம்குள்ளேயும் நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கக்கூடிய நியாமத்து உள்ளடங்கி இருக்கு. ஏன்னா சலாம் அப்படிங்கிறது அமைதின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. அது ஒரு அருட்கொடை, அது ஒரு நியாமத். சலாமத் அப்படிங்கிறது வெறும் மன அமைதிக்காக மட்டும் சொல்றது இல்ல. காசு பணம், அன்பு, பாசம், மரியாதை எல்லா விஷயத்திலையும் நமக்கு அல்லாஹ் சலாமத்தாக்கி வைக்கணும். அது ஒரு பெரிய நியாமத்து. அதனால தான் ரசூல்லாஹுக்கு நம்ம சலாம் சொல்றோம். அல்லாஹ்வே ரசூல்லாஹ்வின் மீது சலாம் தான் சொல்றான். நம்மளும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது சலாம் தான் சொல்றோம். அப்ப இது ஒரு பெரிய ஒரு அருட்கொடை தான். கண்டிப்பா இந்த பெயரை நம்ம சொல்லிக்கணும். 3வது யா வஹாப். இந்த வஹாப சொல்லும்போது பெரும்குடையாளனேன்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய இந்த தேவை அந்த தேவைன்னு இல்லை, எல்லா தேவையுமே அல்லாஹ் வாரி வழங்குவான். அதனால இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு பெயர். அடுத்தது 4வது யா ரஸாக்கோ, ரிசுக் வழங்கக்கூடியவனே அப்படிங்கிற இந்த திருநாமத்தை நம்ம உச்சரிக்கும் போது நம்மள 99% தேடக்கூடிய அந்த ரிசுக்கை நமக்கு பரக்கத்தா பெற்றுத்தரும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ரிசுக் அப்படிங்கிறது பணத்துக்கு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். கண்டிப்பா கிடையாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த எல்லா விஷயத்திலையுமே அவனுடைய ரிசுக் இருக்கு. அன்புல இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறோம் இல்லையா? அதுல ரிசுக் இருக்கு. அதுல அல்லாஹ் பரக்கத் செய்யணும். அதே மாதிரிதான் ஒரு ஆரோக்கியமா இருக்கட்டும், இன்னும் ஒரு அறிவா இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். எல்லா விஷயங்கள்லையுமே இந்த ரிசுக்கு பொருத்தமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த ரிசுக் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடியவன்னு. அப்ப நம்ம வாழ்றதுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ அதையெல்லாம் வழங்கக்கூடியவன்னு சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ரஸாக். அதனால கண்டிப்பா இதையும் நம்ம இன்றைக்கு ஓதிக்கலாம். அடுத்தது யா முஜீபு, முறையீடுகளை ஏற்கக்கூடியவனே. அல்ஹம்துலில்லாஹ். இது எப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு பெயர் பாருங்க. முறையீட்டை ஏற்கக்கூடியவனேன்னு சொல்லியே அல்லாஹ்வை அழைக்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய முறையீடுகளை அவனை ஏத்துக்குவான். இப்போ ஒருத்தங்க கிட்ட நீங்க இந்த விஷயத்தை நீங்க தான் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த விஷயத்தை நமக்கு முடிச்சு தருவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் அல்லாஹ் புகழ விரும்பக்கூடியவன். அவன்கிட்ட என்னுடைய முறையீடுகளை நான் ரொம்ப நாளா முறையிட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த விஷயங்கள்ல முறையிட்டுக்கிட்டு இருக்கேன், அதை நான் உன்கிட்ட நான் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கண்டிப்பா அல்லாஹ் தஆலா அந்த முறையீடுகளை ஏத்துக்கிட்டு நமக்கு பதில் தருவான். அதனால கண்டிப்பா இந்த திருப்பெயரையும் நம்ம உச்சரிக்கலாம். அடுத்தது யா வதூத். இன்றைக்கு நம்மள 90% நபர்கள் விரும்புறது என்ன தெரியுமா? அன்பு தான். இந்த அன்பு இல்லைன்னா நம்ம வாழ்றதுக்கு அர்த்தமே கிடையாது. காசு பணம்லாம் இருந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண்டிப்பா அன்பு வேணும். நம்ம என்ன நிலையில இருந்தாலும், நம்ம நல்லா இருந்தாலும் சரி, இல்ல கஷ்டத்துல இருந்தாலும் சரி, நம்ம கூட ஒருத்தங்க அன்பா இருந்தாங்க அப்படின்னாலே போதும். நம்மளோட வாழ்க்கை ரொம்ப நிறைவா இருக்கும். அப்படிப்பட்ட அன்ப எல்லா மக்கள்கிட்டயும், எல்லா படைப்புகள் கிட்டயும், அல்லாஹ்விடமிருந்தும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வார்த்தை தான் யா வதூத். யா வதூத் சொல்லும்போது அல்லாஹ்வினுடைய அன்பும் கிடைக்கும். எல்லா படைப்புகளுடைய அன்பும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா இந்த திருப்பெயரும் நமக்கு கட்டாயம் உதவி செய்யும். இதுவும் நமக்கு தேவையான ஒரு பெயர் தான். இதையும் நம்ம உச்சரிச்சுக்கலாம். அடுத்தது 7வது திருப்பெயர் யா சமது, தேவைகளற்றவனே. அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு தன்மை பாருங்க. தேவைகளற்றவனேன்னு அல்லாஹ்வை சொல்லும் போது கட்டாயம் நம்மள அல்லாஹ் தேவையற்றவனா ஆக்கிருவான். எந்த தேவையுமே மிச்சம் இருக்காது. நம்மளோட தேவைக்காக இன்னொருத்தங்க கிட்ட போய் நிக்க வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. அது எந்த தேவைக்குமே அல்லாஹ் நேரடியா நமக்கு உதவிகளை கொடுப்பான். அந்தந்த தேவைகள் வரும்போது அடுத்தடுத்த உதவியை இறக்கிக்கிட்டே இருப்பான். கண்டிப்பா இந்த ஒரு திருப்பெயரும் நம்ம அன்றாடம் உச்சரிக்கணும். அடுத்தது 8வது திருப்பெயர் யா தவ்வாபு, தௌபாக்களை ஏற்கக்கூடியவன், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். எந்த மாதிரி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இந்த திருநாமத்தை நம்ம உச்சரிக்கும் போது நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படுது. நம்மளோட அடுத்த கட்ட தேவைகள் நிறைவேறதுக்கு கட்டாயம் பாவ மன்னிப்பு தான் முதல்ல நம்ம கேட்கணும். அப்ப இந்த திருப்பெயரை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு அல்லாஹ்விடமிருந்து ஆட்கொடைகள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பாவ மன்னிப்பு கேட்கும் போது நம்மளோட வாழ்வாதாரத்தை அல்லாஹ் உயர்த்துறான். நம்மளோட கஷ்டங்களை லேசாக்குறான். அவனுடைய பொருத்தத்தை, அவனுடைய அன்பை நமக்கு அதிகப்படுத்துறான். அதனால கண்டிப்பா இது ஒரு அருட்கொடையை நம்ம மேல பொழியக்கூடிய ஒரு திருப்பெயர். கண்டிப்பா இதையும் நம்ம ஒதுக்கணும். அடுத்தது 9வது யா மாலிக்குல் முல்கி,
அரசர்களுக்கெல்லாம் அரசனேன்னு அல்லாஹ்வ அழைக்கும்போது, நம்மள அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துல, செல்வாக்கான ஒரு அந்தஸ்துல அல்லாஹ் வச்சிருப்பான். கண்டிப்பா இதுவும் நம்ம எல்லாருமே சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை தான். அடுத்தது 10வது யா கனியும், 11வது யா முகுனி. இந்த 2 திருப்பெயருடைய அர்த்தம் நம்மள எல்லாருக்குமே தெரியும். தேவைகளற்றவன், இன்னும் செல்வ சீமான் ஆக்கக்கூடியவன். இந்த 2 திருப்பெயர்களையும் நம்ம உச்சரிக்க நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இன்பமா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே விரும்புறது ஒண்ணு செல்வத்த, அடுத்தது வேறு ஏதாவது மனசுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தேவைகள். அப்ப அந்த 2யுமே நமக்கு இந்த 2 திருப்பெயர்கள் நமக்கு அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத்தரும். அதனால கண்டிப்பா வாழ்க்கையில எந்த குறையுமே இருக்காது. இந்த 2 திக்ர கண்டிப்பா உங்களால முடிஞ்சதுன்னு சொன்னா, தினமும் 313 தடவ ஓதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்த குடுத்துக்கிட்டே இருப்பான். அடுத்தது 12வது யா நூறு ஒளிமயமானவனே அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அல்லாஹ் நம்மளோட உள்ளத்த ஒளிமயமாக்குறான். நம்மளோட உணர்ச்சிகள ஒளிமயமாக்குறான். இன்னும் நம்மளோட அறிவ ஒளிமயமாக்குறான். நம்மளுடைய முகத்த அல்லாஹ் ஒளிமயமாக்குறான். இன்னும் நம்மளோட கபர ஒளிமயமாக்குவான். இன்னும் நம்மளோட மறுமை நாள ஒளிமயமாக்குவான். இந்த 100க்குள்ள நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே இதுல இருக்கு. கண்டிப்பா இந்த திருப்பெயர நம்மள நெறைய பேர் உச்சரிக்கிறது இல்ல. இத நீங்க ஓதி பாருங்க. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கைய ரொம்ப பிரகாசமா வச்சிருப்பான். உங்களோட முகமும் ரொம்ப அழகா இருக்கும். இதனுடைய பலன் இந்த உலகத்திலிருந்து மறு உலகம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா இந்த 12வது திருப்பெயர நீங்க அதிகம் அதிகம் உச்சரிங்க இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த 12 திக்ரையும் முடிஞ்சதுன்னா அதிகமா ஓதுங்க. முடியாதவங்க வெறும் 3 தடவ ஓதிட்டு, இதனுடைய அர்த்தத்த உணர்ந்து ஓதிட்டு, என்னுடைய ரப்புக்கு இவ்வளவு தன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து ஓதி சந்தோஷத்துல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு தேவையானத நீங்க கேளுங்க. கண்டிப்பா இந்த திருப்பெயர்களுடைய பலன் கிடைச்சாலே போதும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா துஆ செஞ்சுட்டு எல்லா மக்களையும் உங்களோட துஆவுல இணைச்சுக்கோங்க. அதுல என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். என்கிட்ட யாரெல்லாம் துஆ செய்ய சொல்லி கேட்குறீங்களோ, அந்த எல்லா மக்களுக்குமே, அந்த எல்லா உள்ளத்துக்காகவும் நானும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன் யா அல்லாஹ்ன்னு போட்டுருங்க. இந்த பரக்கத்தான ஜுமாவுடைய தினத்தில அல்லாஹ் நம்மளோட எல்லாருடைய தேவைகளையும் கபூலாக்கட்டும். மேலும் இதுபோல சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் வேணும். அதாவது திருக்குர்ஆனுடைய வஜீஃபாக்கள், இன்னும் அல்லாஹ்வினுடைய திருநாமங்களுடைய வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப இப்பவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மகிட்ட தமிழ் குர்ஆன் கிடைக்கும், அரபிக் குர்ஆன் கிடைக்கும், குர்ஆன் வெரைட்டில உங்களுக்கு எது வேணும்னாலும் கிடைக்கும். இன்னும் நம்மகிட்ட வீட்டு தயாரிப்பான நலங்கு மாவு, ரோஜா இதழ் ஃபேஸ் பேக், இன்னும் ரோஜா இதழ் பொடி, இன்னும் சந்தனத்தூள், முல்தானி மெட்டி, கஸ்தூரி மஞ்சள் தூள், மஞ்சிஷ்டா பொடி, இன்னும் சியேகா தூள், இன்னும் ஹேர் ஆயில் மிக்ஸ் மூலிகை இது எல்லாமே கிடைக்கும். இன்னும் நம்மக்கிட்ட தூய்மையான தேன் கிடைக்கும். இதில் உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.